இங்க கௌரவம் பணத்துக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் ஏன்? இங்க நிம்மதி எது அப்படின்னா, நிறைய கொலைகளுக்கான காரணமே ஃபைனலா லவ் பண்ணது நிறைய பேர் என்னன்னா, நியூஸ் பேப்பர் திறந்தாலே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நியூஸ், மனசை உழுக்கிற நியூஸ். சில நேரத்தில் அது கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இறந்தவங்களா இருக்கலாம், இல்லை ஹார்ட் அட்டாக்ல இறந்தவங்களா இருக்கலாம், இல்லை ஆக்சிடென்ட்ல இறந்தவங்க இருக்கலாம். இந்த இறந்ததை பார்த்து 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 எங்கேயோ ஒரு இடத்துல மனசு வலிக்க ஆரம்பிக்கிறது. நியூஸ் பேப்பரே படிக்கக்கூடாதுன்ற மனநிலைக்கு நான் போயிட்டேன். சரி, இயற்கையாக மரணம் அடையிறது அப்படின்னா, இயற்கைன்னா என்ன? வயசாகி இறக்குறது. ஆனால் இப்போல்லாம் அந்த வயசுக்கு முன்னாடியே இறந்துடுறாங்களே. டெக்னாலஜியோட வளர்ச்சியா? டெக்னாலஜி ரொம்ப நல்லதுன்னு நினச்சி ஃபோனை கண்டுபிடிச்சாங்க. ஃபோனை வச்சு 1008 குழப்பங்க. நல்லவங்கெல்லாம் கெட்டவங்களா தெரியுறாங்க, கெட்டவங்களாம் நல்லவங்களா தெரியுறாங்க. சோஷியல் மீடியா வந்தது நிறைய நல்லது நடக்கும்னு நினச்சா, சோஷியல் மீடியா திறந்தாலே யாரோ ஒருத்தரோட புகழ் பாடுறது தான் சோஷியல் மீடியாவோட வேலை. தான் புகழுக்காக தான் அதை கிரியேட் பண்ணாங்க. அவங்கவுங்க தான் புகழை போட்டுக்கிட்டாங்க. அடுத்தவங்களும் என்ன பண்றாங்க? அந்த புகழை பாடுறாங்க. காசு வாங்கிட்டு அவங்களுக்கான செய்தி, பேசிட்டு அவங்களுக்கான செய்தி. இன்னைக்கு நண்பனா இருக்கிறோம், நாளைக்கு எதிரி ஆயிட்டானா அவனையே போட்டுறது செய்தி. அது அரசியலா இருக்கட்டும், பர்சனல் லைஃபா இருக்கட்டும், யாரை பத்தியும் கவலைப்படாத, எதை வேணாலும் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஜென்ரேஷன். மறதி வந்துகிட்டே இருக்கு, மறந்துகிட்டே இருக்கும் நம்ம எல்லாத்தையுமே. அடுத்த பிரச்சனையை பார்க்கும்போது பழைய பிரச்சனை ஒண்ணுமே இல்லைன்னு தோணுது. கிரிக்கெட் வந்துருச்சு, ஐபிஎல். என்னதான் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சாலும் நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துல கிரிக்கெட் மேல இருக்கிற ஒரு ஈர்ப்பில் பார்க்குறோம். நைட்டு 12 மணி வரைக்கும் பார்த்துட்டு கடைசியில் அந்த டீம் தோத்துருச்சு அப்படின்னா இருக்கிறதுல செம காண்டாவது, ஏண்டா பார்த்தோன்னு இருக்கு. சரி, அந்த டீம் ஜெயிச்சா மட்டும் என்னடா இருக்கும்னு கேட்டால் அதுவும் காண்டாதான் இருந்திருக்கும். என்னடா வேஸ்டா டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே. எப்படி இருந்தாலும் மறுநாள் நியூஸ்லேயோ இல்லை ஹாட் ஸ்டார்லேயோ எதுலையோ திருப்பி நம்ம போய் ரீப்ளே பண்ணி பார்க்க போகிறோம், இல்லை ஹைலைட்ஸ் பார்க்க போகிறோம். முடிஞ்சிச்சு. போனதுக்கப்புறம் ஐயோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டைம் போனால் கூட திருப்பி எடுத்துடலாம். உயிர் போனால் திரும்பி வருமானு கேட்டால் சத்தியமாக திரும்பி வராது. நிறைய கொலைகளுக்கான காரணமே உணர்வான உறவு. பயங்கர உணர்வுபூர்வமாக பழகுறாங்க. ஒரு அண்ணன் தங்கச்சிக்கிட்ட பயங்கர உணர்வுபூர்வமாக பழகுறாரு. அந்த பொண்ணு நம்ம ஜாதியில தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது வேற ஒரு ஜாதியில கல்யாணம் பண்ணணும், அதை வெட்டிடுறாரு. என்னடா உணர்வா பாசமா பழகுறோம் நம்ம. ஃபைனலாக லவ் பண்ணது நிறைய பேர் என்னன்னா ஜாதியை தான், 100% உறவுகள் இல்லை. நல்லா போயிட்டே இருக்கோம், நல்ல நட்பு. திடீர்னு ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அந்த அந்த இவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஷிப் தெருவுக்கு வந்திருக்கும், தொலைஞ்சு போயிருக்கும். என்னடான்னு கேட்டால் இவ்வளோ நாள் நடுவில் வந்தது பணம். அப்போ லவ் பண்ணது ஃப்ரெண்ட் இல்லை, பணத்தை. சூப்பராக பழகிட்டே இருப்பாங்க, செம்மையாக போயிட்டு இருக்கோம். காதலியும் இவர் ஒரு வேலைக்கு போவார், அந்த அம்மா ஒரு வேலைக்கு போவோம். அந்த அம்மா பணத்தை எடுத்துகிட்டு போய் எங்கேயோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், இவருக்கு பிடிக்காது. இல்லை வேற ஏதோ அவங்க அம்மா கிட்ட கொடுத்துரும், இவருக்கு பிடிக்காது. இவரும் ஏதோ இன்வெஸ்ட் பண்ணுவார், தங்கச்சியோட கல்யாணத்தை கொடுத்துருவாரு. அதனால 2 பேருக்கும் ஒரு ரிஃப்ட் வந்துடும், சண்டை. அப்போ லவ் எங்க வந்துருச்சு? பணத்து மேல வந்துருச்சு. இங்க கௌரவம் பணத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ஏன் மனுஷங்களுக்கு கொடுக்கறது இல்லைன்றது எனக்கு தெரியலங்க. என்னங்க பெரிய பணம், காலையில எழுந்து நல்லா சாப்பிட்டு நைட்டு தூங்கி காலைல எழுந்து பாரு, லைஃப் சூப்பரா இருக்கும். சில பேர் சொல்றாங்க பணம் இருக்கிறவன் தான் பணத்தை வேணாம்னு சொல்லுவாங்க. எஸ், யூஆர் ரைட். ஏன்னா பணம் வந்த பிறகுதான் அதுல இருந்து இருக்கிற சைடு எஃபெக்டும் அதோட கஷ்டங்களும் நிறைய பேருக்கு புரிய ஆரம்பிக்குது. வேணாம், நான் பணத்தை வேணான்னு சொல்ல, பணத்தை மட்டுமே நிம்மதிக்கு ஒரு ஸ்தானமோ ஒரு ஸ்தாபனமோ நீ நினைச்சுக்காத அப்படின்ற. உறவுகளுக்குள்ள இறங்கி அவங்களுக்கு தேவையானதை பண்ணி சின்னதா சந்தோஷப்பட்டு நீ நிம்மதியாடுறன்ற. சுத்தி இருக்கிற உறவுலாம் கூட செகண்டரி தான். உனக்கு முதல்ல நிம்மதி வரட்டும்ன்ற. சரி, ஒருத்தரை கொலை பண்ணிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்களா? ஜெயிலில் 60-70 பேர் யூஸ் பண்ற டாய்லெட்டை யூஸ் பண்ணணும். கொடுமையா இருக்கும். ஒவ்வொரு கேஸுக்கு ஒவ்வொரு மாதிரி ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். போலீஸ் அண்ணாங்க, போலீஸ் அக்காங்கெல்லாம் ரொம்ப மரியாதையெல்லாம் நடத்த மாட்டாங்க. 3rd ரேட் ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. ஜெயிலுக்கு போன ரீசெண்டா போன ஒரு அரசியல் பதவியில இருந்த ஒரு மினிஸ்டர் ஜெயிலுக்கு போறாரு. அவரே எப்படா வெளியே வரும்னு பெயில போட்டு எப்படியோ வெளியே வந்துட்டாரு.
ஆக மினிஸ்டருக்கு கொடுக்கப்பட்ட ஜெயிலே அவருக்கு அங்க நிம்மதி இல்லை. அப்ப சாதாரண மனிதனோட ஜெயில் எப்படி இருக்கும்? இந்த பதவி, இந்த பெருமை, இந்த புகழ், இந்த பணம், இதுக்காக பண்ற மர்டர்ஸ், இதுக்காக பண்ற போட்டி, இது என்னைக்குமே யாரு இதுல ஜெயிக்கிற மாதிரி காட்டுறாங்களோ அவங்க பெருசா தோத்துறாங்க. இங்க நிம்மதி இல்லை. இங்க நிம்மதி எது அப்படின்னா விட்டு கொடுக்கறது தான் நிம்மதி. ஜெயிச்சுட்டு போட்டோமே விடுறதுதான் நிம்மதி. சண்டை போட்டு பெரிய பெரிய கிங்டம் எல்லாம் பிடிச்ச ராஜாங்களே இன்னைக்கு காணும், யாரும் காணும். அப்போ ஆனா இவங்க அநியாயம் பண்றாங்க, அக்கிரமம் பண்றாங்க, இவங்களுக்கு தண்டனையே இல்லையா, இவங்க எப்படி மனசாட்சி பண்றாங்க? நான் இப்பயும் சொல்றேன், இங்க யாரும் நாம தீர்மானிக்கிறது தண்டனை. காலம் எல்லாருக்கும் பாடம் தான் கொடுக்கும். பாடம் சில பேருக்கு தண்டனையா தோணும். ஒருத்தர் சைக்கிள் ஓட்டும் போது கீழே விடுறாருன்னா அவர் கிடைக்கிறது பாடம். ஆனா அவருக்கு என்ன கிடைக்கும்? தண்டனை. என்ன பாவம் பண்ணுன்னு தெரியலையா சைக்கிளை தொட்டனை? உனக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் சின்ன சின்ன தண்டனை கிடைக்குதோ நீ பக்குவப்படுற. உனக்கு தண்டனையே வரலன்னு எல்லா தப்பு பண்ணிட்டே போற, ஃபைனலா உனக்கு பெரிய ஆப்பு ஒன்று காத்துட்டு இருக்கு. அப்ப தாங்க மாட்டேன். ஸோ லைஃப் எப்படி அணுகுனா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறினா சந்தோஷம். முன்னேற்றத்துக்கு வேணாம் இப்போதைக்கு. அதே மாதிரி நைட்டு தூங்கினா தூக்கம் வரணும், நிம்மதியா இருக்கணும். அதுக்கு எந்த ஒரு இல்லீகல் காரியத்திலும் ஈடுபடாத. அதே மாதிரி தங்கச்சி யாரையோ லவ் பண்ணுது, அக்கா யாரையோ லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ கொலை பண்றேன்னு சொல்லி நீ ஜெயிலுக்கு போயிடாத. அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க கையில இருக்கு. அவங்கவுங்க பண்ண தப்பு சரி, அவங்க எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு பாடம் இருக்கு. நீ ஏன் போற? ஒரு ஒட்டுமொத்த ஜாதியை ஒரு நபரால தூக்கி நிறுத்திட முடியுமா? ஜாதியை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களே அவங்க வாழ்க்கையில போய் கேட்டு பாருங்க. ஜாதியால தான் இன்னைக்கு நான் ரொம்ப பின்னடைவுல இருக்குன்றது சொல்லுவாங்க. இங்க மேட்ரு ஜாதி மதம் இதெல்லாம் நம்ம மனுஷங்க தானேப்பா. நம்ம எல்லாரும் யாரோ ஒருத்தர் ஒரு செட்டப் பண்ணிட்டாங்க, அது எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல. நன்மைக்கோ கெட்டதுக்கோ அது விட்டுருங்க. இனிமேட்டு நம்ம டெக்னாலஜியில் நம்ம எல்லாரும் ஒன்று, எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு, எல்லாருமே மனிதர்களா வாழ்வோமே. உடனே இப்போ சில பேர் சொல்லலாம், அப்போ நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்களா அந்த மாதிரி பண்ணுவீங்களா? நான் இங்க முடிவு பண்றதுக்கு யாரும் இல்லை. என்னோட வாழ்க்கை மட்டும்தான் என்னால் முடிவு பண்ண முடியும். அடுத்தவங்களோட வாழ்க்கையை நான் முடிவு பண்றதுக்கு நான் யாரு? அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க தீர்மானிச்சுக்கணும். அது பொண்ணா இருக்கட்டும், பையனா இருக்கட்டும், காதலனா இருக்கட்டும், காதலியா இருக்கட்டும், யாரோட வாழ்க்கையை நம்ம என்னை பொறுத்தவரை we are all Indians, அம்ச பாரதியன். நம்ம எல்லாரும் ஒன்று, நமக்கு எல்லாரும் தேசம் முக்கியம். குளோபலாக போயிட்டு அப்துல் கலாம் சொன்ன மாதிரி குளோபலாக நம்ம போயிடலாம் அப்படின்னா அதுக்கு பெரிய மனசு வரணும். முதல்ல நேஷனல் ஃபீல் வந்தால் தான் குளோபல் ஃபீல் வரும். நன்றி, வணக்கம்.